ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம விக்ரம் நடித்த சியான் 62 ப்ரொமோ வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம விக்ரம் நடிப்புன்றது வந்து இந்த ஏன்னா அவர் கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே எப்படி பண்ணிடுவாங்க. ஒரு நேச்சுரலான பர்சன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பைத்தியம்னா இப்போ நம்ம ரோட்டில் பார்க்கும்போதோ எங்கேயோ பார்க்கும்போதோ ஒரு பைத்தியம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே போல அந்த கேரக்டரே ஊறி போய் நடிப்பாரு. அதே போல ஒரு கண்ணு தெரியாதவன் ரோட்ல பார்த்தோம்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நடந்துப்பாங்களோ அதே போலயே நடிச்சு காட்டிடுவாரு. அதாவது நேச்சுரலா எப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த படத்தை ஹிட் கொடுத்துருவாரு. அந்த மாதிரியான படங்கள் உடம்பையே அதுக்காக மாத்திக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு உடம்பை ஏற்றி உடம்ப குறைச்சி ஐ படத்துல எல்லாம் நடிக்கிறதுலாம் சும்மா இல்ல, சும்மா லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. அதுல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நம்ம அந்த டைரக்டர் சங்கர்லாம் சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரான்னு தோணும். உடம்பை ஏற்றி உடம்ப குறைச்சி அடுத்து இந்த கண்ணு தெரியாம நடிச்சது சேது படத்துல, சேது படத்துல வந்து இந்த மென்டல் கெட்டப்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமான கெட்டப். அதெல்லாம் அதுக்கேத்த மாரியே நடிக்கணும். இதெல்லாம் விட தெய்வ திருமகள்னு ஒரு படம் வந்தது, அதுல நடிச்ச நடிப்பு அதுல நான் உண்மையா அந்த லாஸ்ட் சீன் அந்த அவங்க பொண்ணும் அவங்களும் பேசிப்பாங்க, எனக்கு அழுவே வந்துருக்கு, கண்ணே கலங்கும். அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும், வார்த்தையே இல்லை. இவ்வளவு ஒரு நடிப்புக்கு விக்ரம்னா அது ஒரு பேர், அமைஞ்ச பேர். விக்ரம்னாலே நடிப்பு தான். பிடிச்ச ஹீரோ வேற, அவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டான ஆளு. நடிச்சதான் நம்ம பார்க்க போறோம். சியான் 62 வாங்க பார்ப்போம். சாப்டர் 1 எடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. வராங்க, ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. கட்டி போட்டு வாசிக்க சொல்றது நியாயமா? ஸ்டேஷன் உள்ளேயே மியூசிக் பத்தியா இல்லையா? நீங்க ஏத்த வேண்டிய தானே? உங்களுக்கு தான் எப்ப தெரியல, அவரே நீங்க எந்த வருஷம் கிளம்பிட்டாரு? அந்த வருஷம் கிளம்பிட்டாரா எஸ்ஐ வந்து? பின்னாடி வெடி வெடிக்குது, ஏதோ ஃபங்க்ஷன் டைம் போல் இருக்கு, ஏதோ பின்னாடி ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டான்ப்பா, ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டான் அந்த ரவுடி. ஸ்டேஷன் உள்ளே அடிச்சு நோக்கிட்டு வரான். யாருப்பா அது? ஸ்டேஷன் உள்ளே பயங்கர ரவுடிசமா இருக்கு. யாரா இருக்கும்? நம்ம சியானா இருக்குமோ? அப்புறம் பயங்கரமா இருக்கு. அதேதான் அதேதான் பத்தியா இல்லையா நம்ம சியானா? பத்தியா இல்லையா? செருப்புல ஊக்கு போடுறாரு இவரு. பழைய செப்ப அந்த கெட்டப்பே ஓல்டு கெட்டப்ல தான் இருக்கு, இந்த பழைய இதுல உள்ளது. அவங்க அசால்ட்டா கையெடுங்கிறாரு இவரு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரவுடியே இவர்தான் போல் இருக்கு. என்னப்பா என்ன போலீஸ் போலீஸ் ஆஃப் பண்ணிட்டாரு? நான் தானே. நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கலாம். பக்கத்து கடைக்காரர் நம்ம கடையை மறைக்கிற மாதிரி போர்டை வச்சு மறைச்சிட்டாரு. எட்டி பார்த்தா தெரியும், எட்டி பார்த்தா தெரியும். அது கேள்வி.
அது கேள்வி. எங்கவா இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? என்ன நடந்தது? தேர்தல் உள்ளே பூந்து துவசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த டேபிள வேற உடைச்சுட்டானுங்க. அவர் ஒரு நடிகன் தான்ப்பா. என்னப்பா சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. காய்கறி ஜாமெல்லாம் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. சத்தியமூர்த்தி சத்தி என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா நம்ம சியானோட ஆக்டிங்க? அவரு எப்படி அசால்ட்டா அப்படியே ஸ்டேஷன் உள்ள வந்தாரு, அடிச்சாரு, ஸ்டேஷன் உள்ளே போட்டு நொறுக்குனாரு, டேபிள உடைச்சாரு. அந்த லேடி ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, லேடி கான்ஸ்டபிள், டேபிள் எல்லாம் அவன் உடைச்சு அசால்ட்டா வராரு உள்ள, அடிச்சாரு. காதல சொன்னவங்க அப்படி ஜர்க்காய் இப்படியே பாக்குறாரு. அப்ப என்னமோ பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இதுல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். புரியுதா உனக்கு? ஸ்டேஷன் உள்ளே புந்து அடிச்சுக்கிட்டு இதுன்றாருல. ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள வந்து அடிக்கும் போது யாரோ சண்டை போடுறாங்க போல் இருக்கு. ஸ்டேஷன் உள்ள வந்துட்டான். நான் என்ன நினைச்சேன், சரி ஏதோ பெரிய வில்லன் வந்துட்டான் போல் இருக்கு, வில்லன் என்ட்ரின்னு நினைச்சாக்கா வில்லனே நம்ம ஜியான். வில்லனே நம்ம ஜியான் தான். உள்ள வந்து அசால்ட்டா போட்டுட்டு பேரட்டு பேரட்டி டேபிள உடைச்சு அவர் எனக்கு என்ன அப்படியே போலீஸ்காரங்க அந்த எங்கவே அப்படியே அப்பையில இருந்து இருக்காரு. அதான் இது பழைய ஸ்டைல்ல எடுத்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் மாஸ் என்ட்ரி இது. பத்தியா ஸ்டேஷன் உள்ள எல்லாம் சும்மா போய் இந்த மாதிரி பண்ண முடியாது. வெளில வந்துட்டே இருக்காரு. கடைக்கு பக்கத்துல ஒரு போர்டு இருக்கும், என் கடையை மறைச்சிருக்கும், எட்டி பார்த்தா தெரியும். அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படின்னா இவர் தான் ரவுடிசம். ரவுடிசம்னாலே இவர் தான் போல் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். Bye.